என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். ஜெம் சினிமாஸ் நேயர்களே, பரபரப்பான புதுசான வில்லங்கமான சினிமா துணுக்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கிய ரித்திகா சிங். இறுதிச் சுற்று படத்தில் குத்துச்சண்டை வீராங்கனையாக நடித்தவர் ரித்திகா சிங். இப்போது இவர் கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறார். நான் சினிமா படத்தில் வீராங்கனை வேடத்தில் நடிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார் ரித்திகா சிங். ஆனால் சினிமாவில் கதாநாயகிகளாக நடிப்பவர்கள் கவர்ச்சியாக நடிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ரசிகர்கள் கவர்ச்சி தான். அதே போல் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக வேண்டும் என்று தான் கதாநாயகர்களும் விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வீராங்கனையாகத்தான் நடிப்பேன் என்று சொன்ன ரித்திகா சிங்க்கு இதுவரை ஒரு படமும் வந்து சேரவில்லை. ஒருவேளை குத்துச்சண்டையிலையும் தேர்ச்சி பெற்றவர், பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்காரு. ஏதாவது எக்குத்தக்கமாக தொட்டோம்னா போட்டு தாக்கிட்டாருன்னா என்ன ஆகிறது, மூஞ்சி முறை பேந்துருமே அப்படிங்கிற கவலையிலும் சினிமா ஹீரோக்கள் ரித்திகா சிங்கை ஒப்பந்தம் செய்யாமல் இருக்கலாம். அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசித்த சாய் பல்லவி. கமலஹாசன் தயாரிக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். சிவகார்த்திகேயன் ஜோடியாக சாய் பல்லவி நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் காஷ்மீரில் நடந்தது. காஷ்மீரில் நடந்த பொழுது படப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் அமர்நாத்தில் உள்ள பனிலிங்கத்தை தரிசித்து விட்டு வந்தார் சாய் பல்லவி. அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசித்து விட்டு வந்த பிறகு சாய் பல்லவி சொன்னார், எனக்கு மனசு லேசாகிவிட்டது, எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டு, எனவே நான் பனிலிங்கத்தை தரிசித்தேன் என்று சொன்னார் சாய் பல்லவி. தனுஷ் விவகாரத்தில் ஐஸ்வர்யா எடுத்த அதிரடி முடிவு. ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என்ற ஆகிய 2 மகன்கள் இருக்கிறார்கள். இருவரும் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு முன்பு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்தனர். ஆனால் அறிவிப்போடு நின்று போனது. அவர்கள் குடும்ப கோர்ட்டை அணுகவில்லை, நோட்டீஸ் அனுப்பவில்லை. இருவருமே மௌனமாக இருந்து வருகிறார்கள். இதற்கிடையில் ஐஸ்வர்யா ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தின் பெயர் லால் சலாம். சமீபத்தில் ஒரு பெரிய அதிரடி வதந்தியை கிளப்பி விட்டார்கள் சிலர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு நடிகரை 2வது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று வதந்தியை கிளப்பி விட்டார்கள். ஆனால் இந்த வதந்திக்கு பதிலடியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். த கிரேட் மேன் என்ற ஆங்கில படத்தில் தனுஷ் நடித்து கொண்டிருந்த பொழுது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அங்கு சென்றிருந்தார். அங்கே தனுஷ் கையில் கேமரா வைத்து கொண்டிருக்க குட்டை பாவாடையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காட்சியளித்தார். இந்த படத்தை சமீபத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் 2வது திருமணமும் செய்து கொள்ளப் போவதில்லை, ஆனால் விவாகரத்து அறிவிப்போடு இருக்கிறதே தவிர இன்னும் என் மனதில் தனுஷ் இருக்கிறார் என்பதைத்தான் சொல்லாமல் இந்த படத்தை வெளியிட்டு அறிவித்திருக்கிறார் ஐஸ்வர்யா. மீண்டும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணைந்து இல்லற வாழ்க்கையில் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, விருப்பம், வேண்டுகோள். இயக்குனர் சங்கர் கமலஹாசன் அமெரிக்கா திடீர் பயணம். ஏன்? இந்தியன் 2 படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது. படப்பிடிப்பு நிறைவடைந்த கையோடு உலகநாயகன் கமலஹாசனும் இந்தியன் 2 படத்தின் இயக்குனர் சங்கரும் அமெரிக்கா பறந்தார்கள். ஏன் இப்படி அவசரமாக அமெரிக்கா பறந்திருக்கிறார்கள் என்பதை விசாரித்த பொழுது தெரிய வந்தது கீழ்கண்ட விவகாரம். இந்தியன் 2ல் பல கம்ப்யூட்டர் சீன்கள் வடிவமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலைகள் எல்லாம் அமெரிக்காவிலே 2 மாதங்கள் நடைபெறுகிறது. இதன் காரணமாகத்தான் சங்கரும் கமலஹாசனும் அமெரிக்கா பறந்திருக்கிறார்கள். ஆனால் கமலஹாசன் தரப்பில் இன்னும் தெரிவிக்கப்பட்டது என்று சொன்னால், அடுத்து வரும் படங்களில் கமலஹாசன் 30 வயது குறைந்து 30 வயது இளைஞனாக காட்சி தர வேண்டும். அதற்கான சூழ்நிலை வசதி அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவில் சில மாதங்கள் தங்கியிருந்து இழந்த தன்னுடைய இளமை பருவத்தை மீண்டும் உடலமைப்பில் பெற்றுக்கொண்டு திரும்புகிறார் கமலஹாசன் என்று கமலஹாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காக்கி சட்டை கமலஹாசனை விரைவில் எதிர்பார்க்கலாம். பின்னணி பாடகர் பாடலை திருடிய ராஜலட்சுமி. சமீபத்தில் பின்னணி பாடகர் அந்தோணிதாசன் பத்திரிகையாளரிடம் சில தகவலை தெரிவித்தார். திடுக்கிடும் தகவல்கள் அவை. என்னுடைய பாடலை, அதாவது அந்தோணிதாசன் பாடலை ராஜலட்சுமி திருடி பாடிவிட்டார். இப்போது அந்த பாடல் ராஜலட்சுமி எழுதி பாடிய பாடல் என்று வருகிறது.
இதனால் எனக்கு படங்களில் பாடுகிற வாய்ப்புகள் குறைந்து விட்டன. என்னுடைய பட வாய்ப்பை தட்டி பறித்தது என்னுடைய மைத்துனி ராஜலட்சுமி என்று சொல்லும் பொழுது எனக்கு மனவேதனையாக இருக்கிறது என்று சொன்னார் இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான அந்தோணி தாசன். நேர்களே, இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு ஜெம் சினிமாஸை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.